வீடியோல வந்து நில வருவாய் திட்டங்கள் வந்து பார்க்க போறோம். இது வந்து கண்டிப்பா வந்து கேட்கறாங்க. இன்ன வரையும் கேட்டதுல இருந்து இந்த ரயத்வாரி முறையை வந்து கொண்டு வந்தவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து தாமஸ் மன்றோ. ஸோ இந்த ஆங்கில ஆட்சியின் கீழ் வந்த நில வருவாய் திட்டங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பார்த்துக்கங்க. நிலையான நில வருவாய் திட்டம் வந்து கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா வந்து காரன் வாலிஸ் பிரபு தான் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. எந்த இயர் அப்படின்னா வந்து 1893ஆம் ஆண்டு கொண்டு வந்திருந்தாங்க. இதை வந்து ஒரு ஜமீன்தாரி முறைன்னு கூட வந்து சொல்லுவாங்க. நிலையான நில வருவாய் திட்டம் வந்து 1893ஆம் ஆண்டு காரன் வாலிஸ் பிரபு அவர்களால் கொண்டு வரப்பட்டது. இதை வந்து ஒரு ஜமீன்தாரி முறைன்னு கூட சொல்லுவாங்க. அடுத்து ரயத்வாரி முறை வந்து யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா தாமஸ் மன்றோ கொண்டு வந்திருக்காங்க. எந்த இயர் அப்படின்னா 1820ஆம் ஆண்டு தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இதை அறிமுகம் செஞ்சதே வந்து சென்னையில் தான் அறிமுகம் செஞ்சிருப்பாங்க. அதை ஒரு தடவை கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த விவசாயிகள் தான் வந்து நில உடைமையாளர்களாக வந்து ரயத்வாரி முறையில் வந்து இருப்பாங்க. அடுத்து மகள்வாரி முறையை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு தான். இயர் வந்து 1833 வந்து சில சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்திட்டு அந்த மகள்வாரி முறை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது மகள்வாரி முறை வந்து இந்த ஜமீன்தாரி திட்டம் இருக்குல்ல, அதோட மறு வடிவம் தான் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு வந்து இந்த மகள்வாரி முறையை வந்து வில்லியம் பெண்டிங் அவர்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க.